الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய இந்த இறை இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாமெல்லாம் மரணித்த பிறகு மண்ணறையில் அடக்கப்பட்ட பிறகு ஒரு சூர் ஊதப்பட்டு நாம் எல்லோரும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாளில் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடேற்றங்களையும் வெற்றிகளையும் அவனுடைய அருளையும் சுவனத்திற்குரிய வாசலையும் திறந்து வைக்கின்றான். கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலங்களில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை புறக்கணித்து
தூதரை புறக்கணித்து, ஏகத்துவ வாழ்க்கையை புறக்கணித்து, இஸ்லாத்தை புறக்கணித்து, உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கி, மார்க்க அடிப்படையில் வாழாமல் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த சாரார்களும் அந்த மறுமை நாளில் எழுந்து நிற்க வைக்கப்படத்தான் போகிறார்கள். இந்த இரண்டு சாரார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பதிவு புத்தகத்தை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கையிலும் கரத்திலும் அல்லாஹு தஆலா கொடுக்கத்தான் போகிறார். பதிவு புத்தகம் சகோதரர்களே, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. பதிவு புத்தகங்கள், ஏடுகள், நம்முடைய வாழ்வினுடைய ஏடுகள். இந்த உலகத்தில் பிறந்ததிலே இருந்து நம்முடைய உயிர் சக்கராத்துடைய நேரத்தை அடைந்து மண்ணறையில் அடக்கப்படக்கூடிய நேரம் வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த அத்துணை காரியங்களையும் இந்த பதிவு புத்தகத்தை அல்லாஹ் தஆலா வானவர்களின் மூலமாக பதிவு செய்த அந்த புத்தகம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த புத்தகத்தை மறுமை நாளில் கொடுக்கத்தான் போகிறார். அந்த பதிவு புத்தகம் எப்படி வழங்கப்படும், எந்த நேரத்தில் அந்த பதிவு புத்தகம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்படும், வலது கரத்தில் கொடுக்கப்படுமா, இடது கரத்தில் கொடுக்கப்படுமா, முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமைகள் என்ன, அது போன்ற நேரங்களில் ஒரு சாராருடைய முகங்கள் எப்படி இருக்கும், ஒரு சாராருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அப்படியே வர்ணனை செய்து நம்முடைய கண்களுக்கு முன்னால் அந்த பதிவு புத்தகத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் வர்ணித்து சொல்கிறார். இது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்துணை மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதையும் அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளை பற்றி சொல்கிறார். 19வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்துணை கோடி மக்களும் யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார்களோ அந்த சாராரை அல்லாஹ் தஆலா ஒரு விதமாக பிரிப்பான். யாரெல்லாம் இந்த ரப்புக்கு கட்டுப்படாமல் நடந்தார்களோ அந்த மக்களையும் தனியாக நாம் பிரிப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். சும்மல நன்ஸிஅன்ன மின் குல்லி ஷீஅத்தின் அய்யுஹும் அஷத்து அலர் ரஹ்மான் இதியா. அந்த மறுமை நாளில் யாரெல்லாம் இந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் உலகத்தினுடைய மோகத்திலேயே திளைத்து போனார்களோ, உலகம்தான் எனக்கு முக்கியம், வருமானம்தான் முக்கியம், கடை கண்ணிகள் தான் முக்கியம், சொத்து சேர்ப்பதுதான் முக்கியம் என்று படைத்த ரப்பை மறந்து, தூதருடைய வாழ்வை மறந்து, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அந்த ரப்புக்கு அடிபணியாமல் எந்த கூட்டம் மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை அந்த மறுமை நாளில் தனித்தனி சாராராக பிரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு எப்படி இந்த உலகத்தில் படித்தவர்கள் ஒரு தரத்தில், படிக்காதவர்கள் இன்னொரு தரத்தில், ஒவ்வொருவருடைய தகுதிக்கேற்ப இந்த உலகத்தில் மனிதர்கள் வகுக்கப்படுகிறார்களோ அதே போல மறுமை நாளில் நீங்கள் ஒவ்வொரு சாராரும் பிரிக்கப்படுவீர்கள். அதில் ரப்புக்கு கட்டுப்படாத மக்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்ராத்தல் லியரவு அஅமாலஹும். அந்த மறுமை நாளில் நாம் செய்த அமல்களை, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் எல்லாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ இந்த நாம் செய்த அமல்களை நாமே பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களை தனித்தனியாக பிரித்து வைப்பார். அதிகப்படியான இபாதத்தை செய்த சாராரெல்லாம் ஒரு பக்கம், குறைவான இபாதத்தை செய்த சாராரெல்லாம் இன்னொரு பக்கம், இபாதத்துகளே அமல்களே இல்லாத மக்கள் எல்லாம் ஒரு பக்கம், இறைவனை மறுத்த பாவிகள், ஏக இறைவனை புறக்கணித்து இணைதுணைகளை கற்பித்த மக்கள் இன்னொரு பக்கம். இப்படி ஒவ்வொரு சாரார்கள் அந்த மறுமை நாளில் நிறுத்தப்படுவீர்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அல்லாஹ் சொல்கிறான்,
அணு அளவு. அணு அளவு நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நன்மையை நீங்கள் செய்திருந்தாலும் அந்த அணு அளவு செய்த நன்மைக்குரிய கூலியை அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அணு அளவு தீமையை இந்த உலகத்தில் நாம் செய்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பட்டியல், தீமைகளுடைய பட்டியலை நமக்கு நாம் பட்டியல் போட்டால் சுபஹானல்லாஹ் படைத்த ரப்புக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு பாவங்களோடு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அமல்களுக்குரிய பட்டியல் என்னிடத்தில் அதிகமா, பாவத்தினுடைய பட்டியல் அதிகமா என்ற தனிமையில் அமர்ந்து நாம் படைத்த ரப்பிடத்திலே சரணாகதி அடைந்து யோசித்தால் இந்த வசனங்களுக்கெல்லாம் என்ன பதிலை சொல்ல முடியும் சகோதரிகள் என்பெல்லாம்? அணு அளவிற்குரிய கூலியும் உண்டு, அணு அளவு செய்த தீமைக்குரிய அந்த பிரதிபலனையும் அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். என்னுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு நான் வழங்கி பல்வேறுபட்ட சமுதாயத்திற்கு தூதர்களை அனுப்பி நீங்கள் வழி தவறுகின்ற பொழுதெல்லாம் இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நன்னெறியை உங்களுக்கு வகுத்து கொடுத்து இப்படித்தான் உங்களுடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நீங்கள் எல்லாம் புறக்கணித்தால், அந்த தூதருடைய வாழ்வை நீங்கள் ஏற்கவில்லை என்றால், மார்க்கத்தை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்திலும் மறுமையிலும் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்தில் சொல்கிறான். வமன் அகல அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய போதனையை இந்த உலகத்தில் எவர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, யார் தங்களுடைய காதுகளில் என்னுடைய வேத வாக்குகள் வந்த பிறகும் அதை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. வர்க்கத்தே இருக்காது, எவ்வளவு உழைத்தாலும் நிம்மதி இருக்காது, சகீனத்து இருக்காது. ஒரு விரக்தியோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். காரணம், என்னை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். என்னுடைய வேத வாக்கை, என்னுடைய போதனையை உங்களுடைய காதுகளும் செவிகளும் உள்ளங்களும் புறக்கணித்தது. அதனுடைய விளைவு இந்த உலகத்தில் உங்களுக்கு காசு பணம் இருக்கலாம், செல்வ செழிப்புகள் இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம், ஆடம்பர வாழ்க்கைகள் சொத்துகள் உங்களுக்கு இருக்கலாம். மன நிம்மதி அல்லாஹ் எடுத்து விடுவான், சக்கீனத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். ஒரு நெருக்கடியான வாழ்வோடு இந்த உலகத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவனை கியாமத்தினுடைய நாளில் குருடனாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பார்வை இருக்காது. அந்த மறுமை நாளில், கியாமத்துடைய நாளில் கண்களை இழந்தவனாக அந்த மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் வருவார்கள். 20வது அத்தியாயத்துடைய 125வது வசனம், قال ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا. என்னுடைய இறைவா, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வையுடையவனாகத்தானே அல்லாஹ் நான் இருந்தேன். ஏன் என்னுடைய பார்வையை நீ பறித்தாய்? நான் ஏன் குருடனாக இந்த மறுமை நாளில் எழுப்பப்பட வேண்டும் என்று அந்த நேரத்தில் மனிதர்களாக இருக்கிற மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். 20வது அத்தியாயத்துடைய 126வது வசனம் அல்லாஹ் திரும்ப பதில் சொல்கிறார். قال كذلك أتنك آياتنا فنسيتها وكذلك يوم تنسى. அல்லாஹ் சொல்கிறான், قال كذلك أتتك آياتنا. என்னுடைய உபதேசங்கள் இந்த உலகத்தில் வந்த பொழுது, தூதருடைய வாழ்க்கை முறை உங்களுடைய வாழ்க்கைக்கு காட்டப்பட்ட பிறகும், இஸ்லாத்துடைய நன்னெறிகள் போதிக்கப்பட்ட பொழுதும் என்னை நீ மறந்தாய், என்னுடைய உபதேசத்தை நீ மறந்தாய், என்னை புறக்கணித்தாய். ஆகவே இன்றைய நாளில் நீ மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹு தஆலா அது போன்ற மக்களுக்கு சொல்வதாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சொல்கிறீர்களே, அந்த மறுமை நாளில் ஒரு சில சாரார்களுக்கு முகத்தினுடைய பிரகாசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நம்முடைய குழந்தைகளிடத்துல நம்ம பேசும்போதும் பழகும் போதும் நம்முடைய முகத்தினுடைய தோற்றம் வேறு விதமாக இருக்கும். நம்முடைய கடை ஊழியர்களிடத்துல இடத்தில் அன்பு காட்டுகிற, ஆறுதல் செலுத்துகின்ற பொழுது நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும்.
பல லட்சங்கள் நம்முடைய கரத்திலே வந்த பொழுது நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும். இதெல்லாம் உலகத்தில் நம்முடைய முகபாவனைக்குரிய செயல்முறை அமைப்புகள். அல்லாஹு தாலா மறுமை நாள் என்ற ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் உங்களுக்குரிய முகம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா வர்ணித்து சொல்கிறான். 88வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், உஜூஹு யௌமஇதின் நாஇமா. அந்த நாளில் சில முகங்கள் மலர்ச்சியுடையதாக இருக்கும். அல்லாஹு தாலா சொல்கிறான் சில முகங்கள். அது எந்த முகங்கள்? எந்த முகம் மலர்ச்சியுடையதாக இருக்கும்? அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த உலகத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய காரியங்களை எல்லாம் யாரெல்லாம் செய்தார்களோ அந்த முகங்கள் அந்த மறுமை நாளில் மலர்ச்சியுடையதாக இருக்கும். 75வது அத்தியாயத்துடைய 22வது வசனம், உஜூஹு யௌமஇதின் நாதிரா. அந்த நாளில் அந்த முகத்தினுடைய ஒவ்வொரு நிமிடம் மலர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த முகம் மலர்ச்சியுடையும் மலர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். 80வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம், உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. அந்த நாளில் சில முகங்கள் மட்டும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஒளி பிரகாசம் அந்த முகத்திற்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி 80வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம், லாஹிகத்துன் முஸ்தபிஷிரா. அந்த முகம் மலர்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு சிரித்துக் கொண்டே அந்த முகம் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா வர்ணித்து சொல்கின்றான். இலா ரப்பிஹா நாதிரா. அந்த முகம் ஏக இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த முகம் எந்த முகம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது 2 முகத்தோடு வாழாதவர்கள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது 2 முகத்தோடு வாழாதவர்கள், நயவஞ்சகர்களாக இல்லாதவர்கள், இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றும் பரப்பாத முகம், இங்கு நல்லவனாகவும் அங்கு கெட்டவனாகவும் இருக்காத முகம், ஏக இறைவனை மட்டுமே அடிபணிந்த முகம், ரப்புக்கு கட்டுப்பட்ட முகம், இந்த உலகத்தில் ஹலால் ஹராமை பேணிய முகம், ரப்புடைய வாழ்வை மட்டுமே நேசித்த அந்த முகத்தை அல்லாஹ் இப்படி வர்ணித்து சொல்லி, இலா ரப்பிஹா நாதிரா. அந்த முகம் பிரகாசத்தில் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு 3வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்கிறான், வ அம்மல்லதீன யப்லத் வுஜூஹுஹும் ஃபீ ரஹ்மத்தில்லாஹ். அந்த முகம் எப்படி இருக்கும் என்றால், வெண்மையான முகமுடைய அந்த முகம் அந்த ரப்பனுடைய அருளிலேயே அந்த முகம் இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி முடிக்கிறார். இது நல்லடியார்களுடைய முகத்தை வர்ணித்தான். இறை விசுவாசிகளுடைய முகத்தினுடைய தன்மை அல்லாஹ் சொன்னான். இதே அடுத்த திருமறை குர்ஆனுடைய சில ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது வேறு சில முகங்களை பற்றியும் சொல்லுகிறான். அந்த முகம் எப்படிப்பட்ட முகம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ரப்பனுடைய சன்னிதானத்தில் விழுகாத முகம், கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தாத முகம், உலகத்தில் வாழுகின்ற பொழுது ரப்புக்கு மாறு செய்து ஏக இறைவனை புறக்கணித்த முகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 75வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் சொல்கிறான், வ உஜூஹு யௌமஇதின் வாசிரா. அந்த மறுமை நாளில் சில முகங்கள் சோகமாக அமர்ந்திருக்கும். அல்லாஹ் அக்பர். ஒரு சில சாரார்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து, தூதரை புறக்கணித்து, வேதங்களை புறக்கணித்து வாழ்ந்த முகங்கள் அந்த மறுமை நாளில் சோகமாக இருக்கும். 80வது அத்தியாயத்துடைய 40வது வசனம், வ உஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா. அந்த முகங்கள், ஒரு சில முகங்கள் அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், புழுதி படிந்த முகங்களாக ஒரு சில சாரார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த முகத்திலே புழுதி படிந்திருக்குமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 80வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், தகஹுஹா கதரா. அந்த முகத்தின் மீது கருமை சூழ்ந்திருக்கும், கருமை மூடி இருக்கும். அந்த முகத்தில் பிரகாசத்தை பார்க்க முடியாது, ஒளி உங்களால் பார்க்க முடியாது. 88வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், வஇதல் கவாஇபுன் தஹரா. அந்த முகம் அந்த மறுமை நாளில் ஒரு சில சாரார்கள் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, பணிவோடு தலை குனிந்தவர்களாக ஒரு சில முகங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 75வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்தில் சொல்கிறான், தظن أن يفعل بها فاقرا.
எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது கிடைத்த வாய்ப்பை எல்லாம் விட்ட ஒரு மனிதன், தொலை சொல்லுமாறு ஏவினார்கள் புறக்கணித்த மனிதன், ஜகாத் கொடுக்க சொன்னான் அல்லாஹ் புறக்கணித்த மனிதன், தர்மங்களை வாரி வாரி கொடுக்க சொன்னான் அல்லாஹ் புறக்கணித்த மனிதன், குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதித்து வளர்க்க சொன்னான் அல்லாஹ் அதையெல்லாம் புறக்கணித்த மனிதன், மனைவிக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை, நானும் ஒரு முஸ்லீமாக வாழவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகை இல்லை, லுஹருடைய தொழுகை இல்லை, அஸரும் இல்லை, மக்ரிபும் இல்லை, இஷாவும் இல்லை, ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மாத்திரம் முஸ்லீமாக மாறினேனே யா அல்லாஹ். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் முஸ்லீமுக்குரிய அடையாளமாக என்னுடைய அடையாளம் இருந்ததே. அன்றைய நாளில் குடித்து நினைத்து 19 ஆடையோடு ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளிவாயிலுக்கு வந்து தொழுதவனாக நான் இருந்தேனே. ஆனால் ஏக இறைவனுடைய வாக்குக்கு கட்டுப்படாமல் போனேனே, தூதருக்கு கட்டுப்படாமல் போனேனே என்று அந்த முகம் கூனி குறுகி தலை குனிந்து கருமையோடு புழுதி படிந்த நிலையில் அந்த முகம் சொல்லுமாம் என்னவென்று, அந்த நேரத்தில் தமக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து இப்பொழுது நடக்கப் போகிறது, என்னால் எந்த ஒரு மீட்சியும் இந்த நேரத்தில் அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு அபுசாருஹா ஹாஷியா, அந்த பார்வைகள் நிலைகுத்தி தாழ்ந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய 79வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் சொல்கிறார். 80வது அத்தியாயம் 42வது வசனம், உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள் யார் தெரியுமா? ஏக இறைவனை மறுத்த பாவிகள், தூதரை புறக்கணித்த பாவிகள், மார்க்கத்தை நேசிக்காத பாவிகள், கிடைத்த வாய்ப்பை இழந்த பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 88வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், ஆமிலத்துன் நாசிபா, அந்த உள்ளம், அந்த மனிதர்கள், அது போன்ற ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது முழுமையாக தீமையை மட்டுமே அவர்கள் நேசித்தார்கள், அநியாயங்களை மட்டுமே அவர்கள் நேசித்தார்கள், அக்கிரமங்களை மட்டுமே அவருடைய உள்ளம் விரும்பியது, பாவத்தை மட்டுமே தொடர்ச்சியாக அந்த உள்ளம் செய்தது. அப்படிப்பட்ட மக்கள் விரும்பி நேசித்து செய்தார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்கார மக்கள் தலை குனிந்தவர்களாக அந்த ஒரு சாரார் அந்த மறுமை நாளில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு 79வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குலூபு யௌமஇதின் வாஜிஃபா, அந்நாளில் அந்த உள்ளங்கள் கலக்கம் ஏற்படும், உள்ளத்திற்கு கலக்கத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். திருமறை குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும் சகோதரர்களை. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வர்ணனையை பாருங்கள். ஒரே முகம், அந்த முகத்தை பற்றி எவ்வளவு வர்ணனை! சிரித்து சந்தோஷத்தோடு ஒளி வீசி இன்பகரமாக ரப்பை பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய வெண்மையான அருளில் இப்படி ஒரு சில முகங்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான். கோபத்தோடு கலக்கப்பட்டு முகம் புழுதி அடைந்த நிலையில், கருமையோடு முகம் தாழ்த்தப்பட்ட நிலையில், வெண்மையை இழந்தவர்களாக பேராபத்து ஏற்பட போகிறது என்பதை நினைத்த முகங்களை அல்லாஹ் வர்ணிக்கிறானே. இது போன்ற இந்த சூழலில் ஒரு இறை விசுவாசி எந்த முகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு மூமினுக்கு எந்த முகம் வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருளில் இருக்கிற முகமா, அல்லது அல்லாஹ்வுடைய அருளை இழந்து கோபத்தோடு எனக்கு என்ன ஆபத்து நிகழுமோ என்று கவலைப்படக்கூடிய முகமா? உலகத்தில் கிடைத்த வாய்ப்பை நாம் தான் பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் கிடைத்த நேரங்களை நாம் தான் முறையாக பயன்படுத்த வேண்டும். இப்படி கிடைத்த வாய்ப்பில் ரப்புக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மறுமை நாளில் ஈடேற்றத்தை வழங்குவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் எதை எதிர்பார்த்த உள்ளங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தது, எதற்காக வேண்டிய அந்த முகம் இப்படியெல்லாம் இருந்தது என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் நமக்குரிய பதிவு புத்தகத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வு. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து இந்த உலகத்தில் நாம் செய்த அமலுக்குரிய அந்த பதிவு புத்தகத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ரியல் எஸ்டேட்டை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய நபர் ஒரு இடத்தை விற்கின்ற பொழுது அதனுடைய அளவு, நீள, அகலம், அதனுடைய மதிப்பு, அதனுடைய சொத்து விவரம், அது எந்த தன்மையில் உள்ளது என்பதற்கு ஒரு பதிவு புத்தகம் இருக்கும். அதற்கென்ற ஒரு நிலத்தினுடைய கள நிலவரங்களை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு பத்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதை போல நம்முடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த சாரம்சத்தினுடைய நன்மை தீமைக்குரிய பதிவு புத்தகத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் மன்னித்து சொல்கிறார். 69வது அத்தியாயத்தினுடைய
25 இருந்து 27 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பி ஷிமாலிஹி, எந்த சாரார்களுக்கு, எந்த பெண்களுக்கு, எந்த ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பதிவு புத்தகத்தை இடது கையில் கொடுக்கிறானோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய வேத வசனம் இடது கையில வாங்குற மக்கள். கிதாபுகள் எப்படி கொடுக்கப்படும்? நம்முடைய கிதாபு, நான் தொழுதது, நான் நோன்பு நோற்றது, நான் தர்மம் செய்தது, நான் இபாதத் செய்தது, நான் உம்ரா செய்தது, நான் ஹஜ்ஜுக்கு போனது, நான் பள்ளியை நிர்வகித்தது, நான் பிறருக்கு பசியறியா உணரியா திட்டங்களை கொடுத்த அமல்கள், இப்படி எதையெல்லாம் இந்த உலகத்தில் வர்ணிக்க முடியுமோ அதற்குரிய பதிவு புத்தகம் எப்படி கொடுக்கப்படும்? அல்லாஹ் தஆலா தீய மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது இடது கரத்தில் கொடுக்கப்பட்டவன் ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனது புத்தகம் இடது கையில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கைக்குரிய கிதாபுகள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காலியா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனது விசாரணை இந்த நேரத்தில் என்னவாகும் என்று தெரியவில்லையே. இந்த அதிபயங்கரமான நேரம், இங்கு நடக்கிற சூழல், எங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது என்ன நிலைமை நடக்கப் போகிறது, என்னுடைய அடுத்த கட்டம் என்ன, நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்பதையெல்லாம் அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் பேசிக்கொண்டு இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா அவர்கள் பேசுவார்களாம். மௌத்தோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா, மறுமை நாள் இருக்கிறதே, இது போன்ற நாட்கள் எல்லாம் இப்பொழுது நான் பார்க்கிறேனே, மௌத்தோடு என்னுடைய எல்லா காரியங்களும் முடிந்திருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் ஒரு சில சாரார்கள் சொல்லிவிட்டு மா ஆனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, நான் சம்பாதித்த செல்வம், நான் சம்பாதித்த செல்வம், என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்துகள், என்னுடைய பவர், ஆட்சி அதிகாரம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், இது எதுவுமே என்னை இந்த நேரத்தில் காப்பாற்றவில்லையே, இதெல்லாம் என்னை விட்டு மறைந்து போய்விட்டதே. நான் சம்பாதித்த என்னுடைய ரியல் எஸ்டேட், என்னுடைய சொத்து மதிப்பு, பார்க்கிற இடங்களெல்லாம் என்னுடைய பொருளாதாரம், ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலைக்கு, இப்படியெல்லாம் என்னுடைய உலகத்தில் இருந்த எல்லா அந்தஸ்தும் அதிகாரமும் இந்த நேரத்தில் எனக்கு பயனளிக்கவில்லையே, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது. மா ஆவனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, எல்லாம் என்னை விட்டு மறைந்து போய்விட்டது, எல்லாம் எனக்கு பயனளிக்கவில்லையே என்று அந்த நேரத்தில் கண்ணீர் விடிக்கக்கூடிய நிலை பாவிகளுக்கு உண்டாகும் என்று சொல்லிவிட்டு ஹுதூஹு ஃபஹுகு சும்மல் ஜஹீம ஸல்லு, அந்த சாராரை பிடியுங்கள், அவரை பிடியுங்கள், மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, விலங்கிடுங்கள், நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள், முகத்தை நரகத்தில் கருக செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். இது போன்ற பாவிகளுக்கு இடதுகரத்திலே கிதாபுகள் கொடுக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணனை செய்து சொல்கிறான். ஒரு சில சாரார்களுக்கு அல்லாஹ் தஆலா முதுகுக்கு பின்னால் அவனுடைய பதிவு புத்தகத்தை கொடுப்பானாம். அல்லாஹ் அக்பர். திருமறை குர்ஆனை கொஞ்சமாவது எடுத்து படியுங்கள் சகோதரர்களே. காலை தூங்கி எழுந்ததில் இருந்து மொபைல் ஃபோனை எவ்வளவு முறை பார்க்கிறோம். தூங்க செல்கின்ற பொழுது மொபைல் ஃபோன், வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது மொபைல் ஃபோன், ஒரு 5 நிமிடம் பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் கூட மொபைல் ஃபோனை திறந்து பார்க்கிறோமே. ஒரு நாளைக்கு 5 நிமிடமோ 10 நிமிடமாவது திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். முதுகுக்கு பின்னால் ஒரு சில சாரார்களுக்கு பதிவு புத்தகம் கொடுக்கப்படும். அவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 84வது அத்தியாயத்தினுடைய 10 முதல் 14 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظهரிஹி, ஒரு சில சாரார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கைக்குரிய பதிவு புத்தகத்தை முதுகுக்கு பின்னால் குடிக்கப்படும். அப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய பதிவு புத்தகத்தை குடிக்கின்ற பொழுது ஃபஸௌஃப யதூ ஸஊரன் வ யஸ்ல ஸஈரா, அந்த நாளில் அவன் அழிவை அழைப்பானாம். எனக்கு முடிவு வர வேண்டும் என்று அழிவை அவன் அழைப்பான். அவனுக்கு அழிவே வராது. அவன் ஒரு முடிவை எதிர்பார்ப்பான், ஆனால் அந்த முடிவே அவனுக்கு வராது. அவன் மிகப்பெரிய அதாபிலேயே அந்த நேரத்தில்
நரகத்தில் கருகிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது குடும்பம் குட்டியோடு மனைவி மக்களோடு மகிழ்ச்சியோடு இருந்த மனிதன் அவன். அல்லாஹ் சொல்லுகிறான், மனைவியோடு மக்களோடு சந்ததிகளோடு அல்லாஹ்வை மறந்து தூதரை மறந்து வாழ்ந்த மனிதன் இவன். மனைவியோடு மக்களோடு சந்தோஷமாக இருந்தவன். இன்னஹு லன்ன யஹூரா, ஆனால் தன்னுடைய இறைவன் இது போன்ற நாளை வைத்திருக்கிறான். அந்த நாளில் நாம் மீட்கப்படுவோம், அந்த நேரத்தில் ரப்புக்கு முன்னால் சரணாகதி அடைவோம், இது போன்ற நிலைமைகள் எல்லாம் உண்டாகும் என்பதை மறந்து வாழ்ந்தான். அவனுக்கு இது போன்ற அதாபுகள் நிலைமைகள் என்பதை அல்லாஹ் அவனுடைய அன்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அடுத்து வலதுகரத்தில் கொடுக்கப்படக்கூடிய மூமின்களுடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஜும்மாவுடைய அமர்வில் நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் வலான முஸ்ரிகீன். அம்மா பாத், கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, 84வது அத்தியாயத்தினுடைய 7 முதல் 9 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அல்லாஹ் தஆலா வலது கரத்தில் பதிவு புத்தகங்களை கொடுக்கப்படுகிறதோ, யாருடைய கரத்தில் அல்லாஹ் தஆலா வலது கரத்திலே கொடுக்கிறானோ, ஃபஸௌஃப யுஹாஸிபு ஹிஸாபன் யஸீரா, அந்த மக்களை அல்லாஹ் தஆலா நேசித்த மக்கள், அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவான அடிப்படையில் விசாரணை செய்வான். அந்த மக்களை அல்லாஹ் தஆலா துருவி துருவி கேள்வியே கேட்க மாட்டான், இலகுவான அடிப்படையில் விசாரணை நடத்துவான் என்று சொல்லிவிட்டு அவர் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த மறுமை நாளில் சொல்வார்கள், சென்று சொல்வார்கள், என்னுடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள், என்னுடைய இறைவன் நான் இந்த உலகத்தில் ஃபஜ்ர் தொழுதது, லுஹர் தொழுதது, அஸ்ர் தொழுதது, சதக்கா கொடுத்தது, தான தர்மம் செய்தது, தனிமையில் செய்த அமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலிக்குரிய ஒரு காரியமாக மாற்றி ஒரு பதிவு புத்தகத்தையே என்னுடைய வலது கரத்திலே கொடுத்து என்னுடைய மனைவியிடத்திலும் மக்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் போய் நான் என்னுடைய அமலை வெற்றிகரத்திற்குரிய வலது கரத்திலே வாங்கிவிட்டேன், இதை பாருங்களேன், இதை படியுங்களேன், எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் என்று ஒரு சில சாரார்கள் வலது கரத்திலே கொடுத்தவர்கள் அந்த மறுமை நாளில் சந்தோஷத்தோடு உலா வருவார்கள் என்று சொல்கிறானே. இதுதானே சகோதரர்கள் நம்முடைய லட்சியம், இதுதானே நம்முடைய லட்சியம். இதற்குத்தானே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம். வேறு எதற்காக? செல்வங்களை சேர்க்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ அல்ல. நாம் சம்பாதிப்பது லட்சியத்திற்குரிய வாழ்வே அந்த மறுமை நாளில் இது போன்ற ஈடேற்றத்தை அடைய என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, அந்த நேரத்தில் அந்த வலது கரத்தில் கொடுக்கப்பட்ட மக்கள் சொல்வார்கள், ஆண்கள் பெண்கள், என்னுடைய கிதாபை படிக்க கூடாதா? வாருங்கள், என்னுடைய கிதாபை வாசியுங்கள், என்னுடைய அமல்களை பாருங்கள். அல்லாஹ் தஆலா 100க்கு 100 என்ற ஒரு உறுதியை உத்தரவாதம் செய்து இதோ தெரிகிற சூனத்திற்கு என்னை அனுப்ப போகிறான், நான் வெற்றி பெறப் போகிறேன், வெற்றி பெற்று விட்டேன் என்று ஒரு சில சாரார்கள் சொல்வார்களே, அந்த சாரார்களுடைய வாழ்வை தான் சொல்வார்களே நாம் லட்சியமாக கொள்ள வேண்டும். யா இறைவா, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது வலது பக்கத்தில் வலதுபுறத்தில் நீ உன்னுடைய பட்டோலையை பதிவு புத்தகத்தை கொடுக்கக்கூடிய மனிதனாக நான் வாழ வேண்டும். நான் மரணித்த பிறகு மண்ணறையில் அடக்கப்பட்ட பிறகு இருள் சூழ்ந்த வாழ்வு எனக்கு இருக்கக்கூடாது. அந்த மறுமையினால் என்னுடைய முகம் கருமையான நிலையில் இருக்கக்கூடாது யா அல்லாஹ், புழுதி பிடிந்த நிலையில் இருந்து விடக்கூடாது யா அல்லாஹ். நீ நேசிக்கிற உன்னுடைய அருள் சூழ்ந்திருக்கிற மக்களுக்குரிய அந்த பதிவு பட்டியலில் என்னையும் சேர்ப்பாயாக என்கின்ற துவா, பிரார்த்தனை, அழுகை, வாழ்வு நம்மிடத்திலே என்றைக்கும் இருக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்மாவினுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை கடந்த வாரம் 16ஆம் தேதி சிங்காநல்லூர் பைபாஸில் வைத்து பாரதி நகரை சார்ந்த இம்தியாஸ் அகமது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 40 வயது மதிப்பிற்தக்க சகோதரர் மிகப்பெரிய அகால விபத்து ஏற்பட்டு
மிகப்பெரிய அளவில் அவருடைய கால் பகுதி, அவருடைய கைப்பகுதி, இன்னபிற 2-3 இடத்தில் மிக பலத்த அடி ஏற்பட்டு கிட்டத்தட்ட நேற்று அவருடைய மனைவியினுடைய மூலமாக கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? 4 சர்ஜரி அவருக்கு செய்து KMCHல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து நம்ம வெளியே வரல. பிசியோதெரப்பிகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு நிறைய மருந்துகள் செலுத்தப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று வரை, கிட்டத்தட்ட திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை 8 லட்சத்திற்கும் அதிகமான பொருளாதாரத்தை அவர்கள் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் 20 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் செலவாகும் என்று மருத்துவர்களும் கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர் ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், ஒரு இறை விசுவாசி. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் உணவில்லாமல் யாராவது அந்த சபைக்கு வந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே தன்னுடைய முஸ்லீமான இன்னபிற தோழர்களை அழைத்து சொல்லுவார்கள், என்னுடைய தோழர் உணவில்லாமல் வந்திருக்கிறார், அவருக்கு உணவு கொடுப்பதற்கு யார் முன்வருகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துவார்கள். உடனே சஹாபாக்களில் இருக்கிற அத்துணை நபர்களும் அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்காது. ஊட்டி அழைத்து செல்கிற சஹாபாக்கள் லட்சாதிபதியா? இல்லை சகோதரர்கள், ஒன்றுமே இருக்காது. ஆனால் போட்டி போடுவார்கள், யார் சொல்லலாம், நாங்கள் அவர்களை அழைத்து செல்கிறோம், நாங்கள் உணவை கொடுக்கிறோம். காரணம், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய முஸ்லீம், அவனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது எனக்கு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவன் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது நானும் பாதிப்புக்குத்தான் உள்ளாவேன். எனக்கு ஒரு துன்பம் என்றால் அது அவனுக்கும் தான். ஆகவே அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், உடனே நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று சஹாபாக்கள் அழைத்து செல்வார்கள். நமக்கெல்லாம் தெரியுமே, வீட்டிலே குழந்தைக்கு இருக்கிற உணவை விருந்தாளியாக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்த நபருக்கு விளக்கை அணைத்து உணவை கொடுத்து விடிய விடிய உணவில்லாமல் குழந்தைக்கு பேசி உறங்க வைத்து மறுநாள் காலையில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், தன்னுடைய குடும்பத்திற்கே மனைவி மக்கள் குழந்தைகளுக்கு உணவில்லை என்ற பொழுது விருந்தாளிகளுக்கு உதவி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அழைத்து கொண்டு போய் பசியோடும் பட்டினியோடும் நீங்கள் இருந்து அவர்களுக்கு உணவு கொடுத்த உங்களை கண்டு அல்லாஹ் நெகிழ்ந்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த வர்ணனையில் வந்தவர்கள் சகோதரர்கள் நாம் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த வாரிசுதாரர்களுடைய அந்த குணத்தில் வந்தவர்கள் சகோதரர்களை நாம் எல்லாம். நாம் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தவர்கள் என்று யாரையோ சொல்லுவார்கள். அல்ல, கொடுத்து கொடுத்து கரம் சிறந்தவர்கள் சிவந்தவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் சகோதரர்களே. அது அன்றைய காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய காலமாக இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்வுகளும் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் போய் நிற்பது, உதவி செய்வது, அவர்களுக்கு எல்லா தொன்றாட்டுவது, அது பிற முஸ்லிம்களாக, பிற மனிதர்களாக, இன்னும் பிற சமுதாய மக்களாக யாராக இருந்தாலும் முதலில் தோள் கொடுப்பது ஒரு முஸ்லீம். பாதிக்கப்பட்டால் உடனே போய் நிற்பது முஸ்லீம். அது இன்றைக்கு வரலாறுகள் சமுதாயத்தில் இருக்கும் அத்துணை மக்களும் இன்றைக்கு பதிவு பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வு சகோதரர்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம். என்ன செய்வார்கள்? தன்மானத்திலிருந்து வெளியே போய் கேட்க முடியுமா? சுயமரியாதை வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு சகோதரர்களே. அவர்கள் பாதிப்பை இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் சகோதரர்களே. என்னுடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய குழந்தைக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ இது போன்ற நிலைமை வந்தால் என்ன நிலைமை? துடியாய் துடித்து போய் விட மாட்டோம், வேதனை அடைந்து விட மாட்டோம். இதை போல பிறருக்கு வந்தாலும் அது என் குடும்பத்தில் வந்ததை போல நினைத்து இந்த சபையில் வந்திருக்கிற அத்துணை சகோதரர்களும் அவருடைய கஷ்டத்தில் நாமும் பங்கு கொண்டு அவர்களுக்குரிய பொருளாதாரத்தின் நிரப்பமான அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் கொடுக்க வேண்டும். காரணம், பூமியில் இருக்கிற மக்கள் மீது நம்முடைய உள்ளம் இரக்க குணத்தோடு இருக்க நாம் பழகி கொண்டால் வானத்தில் இருக்கிற அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். பிறருக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று முன்வந்தால் உங்களுக்கு நமக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் முன்வருகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்ல். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த பூமியில் கட்டுப்பட்டு நடக்கிற இறை விசுவாசிகள் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உடனே முன் வருவார்கள். அப்படி உதவி செய்கிற, அப்படி கொடுக்கிற மக்களுக்கு
வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் என்னுடைய அருள் பாக்கியங்களை திறந்து கொடுப்பேன் என்று சொல்கிறான். நம்முடைய குடும்பத்தில் ஆஃபியத் கிடைக்க, நம்முடைய மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்க, நாம் நிம்மதியாக வாழ, நம்முடைய தொழிலில் அபிவிருத்தி வேண்டும் என்றால் பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறர் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம் மூலமாக அவர்கள் நிம்மதி பெருமூச்சை அடைய வேண்டும். அதற்கு என்னுடைய பங்களிப்பு, அதற்கு என்னுடைய உதவி எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இம்தியாஸ் அஹ்மத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெகு விரைவில் உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு மன ஆறுதலை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும். மேலும் இங்கு வந்திருக்கிற அத்தனை நபர்களும் நிரப்பமான பொருளாதாரத்தை அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் வழங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.